ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, தமிழ்நாட்டில் தோழமை கட்சிகள் திமுக விட்டு வெளியில் போனாலோ, பாஜக வலுப்பெற்று ஆட்சி அமைத்தாலோ, முழுக்க 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 அதுக்கு திமுக மட்டும்தான் காரணமாக இருக்க முடியும். இல்லை போன தடவை வந்து ரொம்ப மோசமாக எல்லாருக்கும் 6 காங்கிரஸ், சிபிஎம், சிபிஐ, விசிகா, மதிமுக எல்லாருக்கும் 6 சீட்னு கொடுத்து, அதில் மதிமுக 6 வந்து அவங்க சிம்பல்லே திமுக சிம்பல்லே நிற்க வச்சுட்டாங்க. அதனால் 3 பேருக்கு தான் கொடுத்தாங்கன்னு எடுத்துக்கணும். சிபிஐ, சிபிஎம், விசிகாவுக்கு தலா 6 சீட், காங்கிரஸுக்கு 25 சீட். இந்த முறை கண்டிப்பாக அவர்கள் அதை ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். கூடுதலாக தான் கேட்பாங்க. இந்த முறை திமுகவும் கொடுக்க தயாராகி கொண்டு தான் இருக்கிறது. ஏன்னா ரொம்ப அடம் பிடிச்சா வெளியில் போயிட்டாங்கன்னா நஷ்டம் திமுகவுக்கு தான். இந்த கூட்டணி கட்சிகள் இல்லைன்னா திமுகவால் வெற்றி பெறுவதை பற்றி கனவு கூட காண முடியாது. அதனால் வந்து இந்த முறை கூட்டணி கட்சிகளுடைய அந்த கோரிக்கைக்கு நிர்பந்தத்துக்கு அவர்கள் கண்டிப்பாக அடிபணிந்து தான் ஆக வேண்டும். அப்படி இல்லைன்னா நஷ்டம் திமுகவுக்கு தான். ஆகவே அது கவனத்தில் கண்டிப்பாக திமுகவுக்கு இருக்கும். ஹார்ட் பார்கெனிங் நடக்கும். ஆனால் கூட்டணி கட்சிகளை திமுக இழக்காது. இப்போ இருக்க கூட்டணி கட்சிகளை திமுக தக்க வைத்துக் கொள்ளும். எப்பாடுபட்டால் தக்க வைத்துக் கொள்ளும். சீட் ஷேரிங்கில் கிவ் அண்ட் டேக் கண்டிப்பாக இருக்கும்.